ஸோ நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குற ஒரு விஷயம் பார்த்தோன்னா ப்ரோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தோன்னா ஹோம் ஒர்க் அவுட் இருந்தாலும் சரி, ஜிம் ஒர்க் அவுட் இருந்தாலும் சரி, ஸோ என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தோன்னா நல்ல பிரிஸ்கான ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாக நமக்கு சூப்பராக குட்டாக போகும். அடுத்தது பார்த்தோன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த எனர்ஜி. ஸோ எனர்ஜி உங்கள் பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். இம்ப்ரூவ் த மூட், அதாவது உங்கள் பாடியில் இப்போ டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சில ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மார்னிங் ஒர்க் அவுட் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சில ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்னிங் ஒர்க் அவுட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் மெமரி. ஸோ உங்களோட மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எனக்குமே நடந்த ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்தன் யுவர் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ உங்களோட போன்ஸ் அண்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஃபோக்கஸ். ஸோ முக்கியமாக ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்னிங் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் மார்னிங் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பாடியில் ஒரு சில ஹார்மோன்ஸ்லாம் நல்ல குட் ஹார்மோன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செக்ரேட் ஆகிறதுக்கு இந்த மார்னிங் ஒர்க் அவுட் உதவியாக இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வெளியே ஏதாவது நல்ல சூப்பரான என்விரான்மெண்ட்டாக பார்த்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரீயாக இருக்கிற என்விரான்மெண்ட்டாக பார்த்து. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா மார்னிங் ஒர்க் அவுட் ரூமில் பார்த்தோன்னா அடைச்சிட்டு ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல ஆக்சிஜன் லெவல் எங்கே கிடைக்குதோ ஸோ அங்கே பார்த்தோன்னா ஃப்ரீயாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நார்மலாக புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஸோ இது மாதிரி கூட ஹோம் ஒர்க் அவுட்டில் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா தான் மெயின் முக்கியமான பெனிஃபிட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போவே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.